الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினாலே இந்த உலக வாழ்க்கை பற்றிய தெளிவை திருக்குர்ஆனின் மூலமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் மூலமாகவும் நாம் பெற்றிருக்கிறோம். இருப்பினும் முழுமையாக அதை பற்றிய ஒரு ஞானத்தை, அறிவை குர்ஆன் வழங்கக்கூடிய உலகத்தை பற்றி, உலக வாழ்வை பற்றி, நாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக வாழ்வை பற்றி குர்ஆன் விவரித்து காண்பிக்கக்கூடிய காட்சியை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்மால் இயன்ற அளவுக்கு இன்றைக்கு நான் பார்ப்போம். நம்முடைய ரப் யார் என்ற கேள்வி கபரிலே கேட்கப்படுவது. மன் ரப்புக்கு, உங்களுடைய ரப் யார் என்ற கேள்வியை கபரிலே கேட்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ்களிலே பார்த்துக்கிறோம், பயன்களில் கேட்டுக்கிறோம். அப்போ மன் ரப்புக்கு, உங்களோட ரப் யார் என்று கேட்டால், ரப்புனா என்ன? நம்முடைய இறைவன், நம்முடைய எஜமானன் இல்லையா? நம்முடைய எஜமானன் அரபு மொழியில எஜமானர்களையும் ரப்புமாங்க, இறைவனையும் ரப்பு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன் தான் நம்முடைய எஜமானன், அவன் தான் நமக்கு கட்டளையிடக்கூடியவன், அவன் கட்டளைகளைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அவனைத்தான் நாம் திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு எஜமானனை ஒரு தொழிலாளி எப்படி திருப்திப்படுத்துவானோ, அவனுடைய திருப்திக்கு ஏற்றார் போல, அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல எப்படி செயல்படுவானோ, அதுபோல இந்த உலக வாழ்விலே அவனுடைய விருப்பம் என்ன, அவனுடைய கட்டளை என்ன, எதை செய்தால் அவன் திருப்தி கொள்வான் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வை நம்ம ரப்புன்னு சொல்றோம். மன் ரப்புக்கு, நம்முடைய இறைவன் யார் என்று கபரிலே கேட்கப்படும். கபரிலே அந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படும் போது நம்முடைய வாய்க்கு பொய் சொல்லக்கூடிய அந்த பழக்கம் போயிடும். இறந்தோம் இல்லையா? இறந்த பிறகு நம்முடைய வாய் உண்மை பேசும், நம்முடைய கண்கள் உண்மை பேசுது. உலகத்துல வாய் பொய் பேசுது, நிறைய அள்ளி விடும் இஷ்டத்துக்கு. ஆனா அங்க போச்சு, நம்முடைய கட்டுப்பாடு இருக்காது, நம்முடைய வாய் உண்மை பேசும். இந்த பூமியில எதை அல்லது யாரை நாம் நம்முடைய எஜமானர்களாக ஏற்றுக்கொண்டிருந்தோமோ அவர்கள் தான் நம்முடைய பார்வையில் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ எஜமானர்னா யார்? யாரை நாம் அதிகம் நேசிக்கிறோமோ, யாரின் மீது நாம் மோகம் வைத்திருக்கிறோமோ, பைத்தியமா இருக்கிறோமோ, அவர்கள் நம்முடைய எஜமானர்களாக மாறிவிடுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செல்வம், பணம், பணத்தின் மீது ஒரு விருப்பம், ஆசை எல்லோருக்கும் இருக்கும், இல்லாம இருக்காது. அப்படி ஆசை இருக்கிறது ஹராமா? கிடையாது, ஹலால் தான். பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதான ஹராமா? ஹலால் தான். அதன் மீது எல்லோருக்கும் ஆசை இருக்கும். அந்த பணம் சம்பாதிப்பதிலே மோகம் அதிகமாகி வெறி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பணத்துக்கு நாம் அடிமை. பணம் நம்மை வழி நடத்தும். பணம் சம்பாதிப்பதற்காக எந்த வழியை வேணாலும் பின்பற்றுவோம். ஏன்னா நோக்கம் என்னவாயிரும், அதை எப்படியாவது சம்பாதிச்சு பேங்க் பேலன்ஸ் ஏற்றணும், பாக்கெட்டை கனமாக்கணும். அதுக்காக என்ன செஞ்சிருவோம், அதற்கு அடிமைப்பட்டு அது காட்டும் வழியிலேயே பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நாள்ல அது நம்முடைய எஜமானதாக மாறி. உணவு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் தான். உலகத்துல நமக்கு ஹலாலாக்கப்பட்ட விஷயங்கள், ஹராம்ங்கிறது ரொம்ப மோசம். அதாவது சாராயத்துக்கு அடிமையாக அடிக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல.
அடிக்ஷன் சொல்றது தமிழ்ல அடிமைத்தனம் தான் சொல்லுவோம், வேற வழி வார்த்தைகள் இல்லை. ஸ்லேவரி அடிக்ஷன் ரெண்டு வார்த்தை இருக்கு. ஸ்லேவரின்னு அடிமைத்தனம், அடிக்ஷன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு நம்ம என்ன இது அடிமையாகிறது. தமிழ்ல அதான் சொல்லுவாங்க அடிமை, அடிமைத்தனம். சாராயத்துக்கு அடிக்ஷன் ஆயிடுறான், அடிமை ஆயிடுறான், அதை விட்டுட்டு போக முடியல, அது வாழ முடியல. இது ஹராமான விஷயத்துக்கு ஒருத்தன் அடிமையாகிறது, அது ரொம்ப பாரதூரமான விஷயம். நான் சொல்றது உலகத்திலே நமக்கு ஹலாலாக்கப்பட்ட விஷயங்கள். மனைவிக்கு அடிமையாயிருவோம். எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? மனைவி இல்லைன்னா கோச்சுக்குவா, இல்லாட்டி நம்ம ஒத்துழைக்க மாட்டா. ஏன்னா மனைவி இடத்துல அவன் கிடைக்கக்கூடிய சுகம், அதுக்கு சில பேர் அடிமையாயிருவான். அதனால என்ன ஆயிரும், அவனுடைய விவகாரங்கள் எல்லாம் மனைவி தான் தீர்த்து வைப்பான். மனைவியின் விருப்பப்படி தான் அவன் வாழ்க்கையை அமைச்சுக்குவான். எத்தனை பேரை பார்த்துக்கிற மாதிரி எதாவது ஒன்றா வீட்டில் கேட்டு வரணும் அப்படி சொல்லுவான். அவங்க வீட்டில் கேட்காம முடிவு செய்ய முடியாது அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் காட்டிய வழியிலேயே சொல்லுவார்கள். தாய் தந்தையை கூட மறந்துடுவான், நண்பர்களையும் மறந்துடுவான், சத்தியத்தை விட்டு கூட திருட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா மனைவி சொன்னாங்க, மனைவி சொல்றான். பெண்ணுக்கு அடிமை ஆகிட்டான், உணவுக்கு அடிமை ஆவாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். பிரியாணிக்கு அடிமை, பைத்தியம், பிரியாணி பைத்தியம். அந்த எங்கேயாவது பிரியாணி போட்டாங்கன்னா எப்பயாவது வாங்கிட்டு வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் நடந்தது. பொதுக்கல்லூரியில், எங்கள் கல்லூரியில் திருமணம் அழைப்பு வந்துருந்து நான் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் பக்கத்து தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பழக நம்பர் மாதிரி இருக்காரு. அவர் பார்த்தோன்னே சலாம் சொல்றாரு, வந்து உட்காந்துருக்காரு. பார்த்தா அவருக்கு இந்த அழைப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன செய்யறாரு, எவ்வளோ டக்கு பண்ணுறது, இப்போ பிரைவேட் கல்யாணம் தான் வந்திருக்கேன், சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. நினச்சிருக்காரு பிரைவேட் கல்யாணம் வந்து சாப்பிட்டு வந்துடுறேன். அதை போனே அனுப்பல. என்ன பேசுறாரு, நமக்கு அவர் ஃபோனில் பேசலை, நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு, எனக்கு அழைப்பு இருக்கு, நானும் வந்திருக்கேன்னு சொல்லி. இப்படி ஒரு திருமணம் நியூ காலேஜில் ஒரு கல்யாணம் வச்சோம்னு சொன்னால் அழையா விருந்தாளியாக 500 பேர் வருவோம். ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் சேர்த்து தான் கால்குலேஷன் பண்ணி தானே செய்யணும், சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணணும், உண்டா இல்லையா? ஏன் பூரா முஸ்லீம்களே வருவாங்க. பிரியாணியுடைய ஒரு சுவைக்கு அடிமையாயிட்டான், அவன் வெட்கத்தை கூட இழந்துட்டான். அடுத்த வீட்டு கல்யாணம் அழைப்பு இல்லாமல் போகக்கூடாது, நமக்கு ஜாயிஸ் இல்லைன்னு கூட தெரியல அவனுக்கு. எல்லாம் இருக்கட்டுமே, பிரியாணி பிடிக்கல. ஏன்னா அந்த பிரியாணியின் சுவை அவனை அடிமைப்படுத்திடும். அது மீது ஒரு மோகம், அது மீது அவன் வச்சிருக்கக்கூடிய ஆசை அவனை அடிமைப்படுத்தும். எதை மீது நாம் அதிகமாக ஆசைப்படுகிறோமோ நாளடைவில் அதற்கு அடிமையாகி விடுவோம். சில பேர் பார்க்கலாம், இந்த செல்போன் மீது ஆசை ஒட்டிக்கிட்டே இருப்பான், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான், ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருப்பான், வாட்ஸ்அப். நிறைய பேர் நீங்க செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இரவு 12 மணி வரணும் முகத்தில் வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கு, அவன் சுபு தொழுகைக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறான். அப்ப யாருக்கு அடிமை? சுபு தொழுக வேண்டிய ரப்பு அல்லாஹ்வுக்கு ரப்பு, அல்லாஹ் ரப்பா எடுத்துக்கிட்டானா, இந்த கைக்கு அடக்கமாக கூட செல்போனை ரப்பா எடுத்துக்கிட்டானா, செல்போன் தான் அவனுக்கு எதமான, அதற்கு தான் அவன் அடிமை. உலகத்தில் செல்போன் ஹராமா? இல்லை, ஹலால் தான். அனுமதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அனுமதிக்கப்பட்ட விஷயமே நாளாவட்டத்தில் நம்முடைய ரப்பாக, நம்முடைய இறைவனாக, நம்முடைய எஜமானாக மாறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குதான் செய்யும். ரொம்ப ஆபத்தானது அந்த விஷயம். அதனால குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அப்ப இந்த விஷயத்தை எப்படி நம்ம கையாளணும்னு சொன்னா, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய சந்ததியினரும், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய சந்ததிகளும், உங்களுடைய பரிவாரங்களும் அவர்கள் அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம். திசை திருப்பி விட வேண்டாம். அந்த திக்ரில் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு செய்யக்கூடாது, திசை திருப்பி விடக்கூடாது. உலகத்திலே ஹலாலை நாம் அனுபவிக்கலாம், அனுபவிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த ஹலாலும் கூட என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்ம திசை திருப்பி விடக்கூடாது. அல்லாஹ்வை மறந்துவிட்டால் அன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்கள் உங்களையே உங்களை மறக்க வைத்து விடுவாங்க. தன்னிலையும் மறந்து போவோம், வெட்கம் கெட்டு போவோம். உலகத்தின் மீது அதிகமான மோகம் வைத்து விட்டோம் சொன்னா, அனுமதிக்கப்பட்ட விஷயங்களின் மீதே நாம் பேராசை கொண்டு விட்டோம் சொன்னா, அது என்ன வைக்க முடியாது.
நம்முடைய நிலை மறந்து போய் அல்லாஹை மறந்து போய் கடைசியில் எங்க போயிடுவோம்? வெட்கம் கிட்டவர்களாக அந்த எதின் மீது மோகம் வைத்தோமோ அதற்கே அடிமையாக அதையே எஜமானாக ஏற்றுக்கொண்டு அலைய ஆரம்பிச்சோம். பாருங்க, உலகத்துல இவ்வளவு டேஞ்சரான விஷயம் இருக்கு பாருங்க. ஹலால் தானே, இது ஹலால் தானே சாதாரணமா சொல்றோம், ஹலால் தான். அதுவே தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துச்சுன்னா ஹராம் ஆயிடும் நமக்கு. அவ்வளவுதான். பாக்கெட் போல வச்சுக்கலாம், பாக்கெட் மேல போகக்கூடாது. தலைக்கு மேல தோல் மேல ஏறி உட்கார்ந்து கட்டுப்படுத்தக்கூடியதால அது மாறிவிடக்கூடாது. எப்படி இந்த உலகம், இந்த துனியா வந்து எப்படிதான், துனியாவுடைய தன்மை எப்படிதான் இருக்குது, எப்படி உங்களுடைய துனியா வந்து அடிமையாக்கும், எப்படி உங்களுடைய துனியா இந்த உலகத்தில் கவர்ந்து எடுக்கும், அந்த கவர்ச்சி எப்படியெல்லாம் உங்களை வழி நடத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்கிறான். எப்படி சொல்றான் பாருங்க. யஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்குதே எப்படி தெரியுமா? லஐபுன், விளையாட்டாக இருக்கிறது, லஹவுன், வேடிக்கையாக கேளிக்கையாக இருக்கிறது, வஸீனத்துன், அலங்காரமாக இருக்கிறது, வதஃபாகுருன் பைனக்கும், உங்கள் மத்தியிலே பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது, வதகாசுருன் ஃபில் அம்வால் வல் அவுலாத், உங்களுடைய செல்வத்தை கொண்டும் உங்களுடைய சந்ததிகளை கொண்டும் நீங்கள் பேராசி கொண்டு அடையக்கூடியதாக துனியா இருக்குது. இந்த துனியாவை பத்தி, இந்த துனியாவில் என்ன செய்ய, எப்படி உங்களுடைய இந்த துனியா கவர்ந்து இருக்கும், எப்படி இந்த உலக வாழ்க்கையை வழி நடத்தும், எப்படி உலக வாழ்க்கையை தன் பக்கம் ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரிசை கிரமமா சொல்லிட்டு வராங்க. மனித வாழ்க்கையை அது வரக்கூடிய பருவ மாற்றங்களை வச்சு பார்க்கும்போது இந்த வரிசை கிரமம் ரொம்ப சரியாக பொருந்தி வரும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னடா சொல்றான்? நஃப்ஸி வமா ஸவ்வா, ஒரு ஆன்மாவின் போது அதை செம்மையாக படைத்த இறைவனின் மீது சத்தியமான, செம்மையாக படைத்திருக்கிறான், பெர்ஃபெக்டா படைத்திருக்கிறான். குழந்தை பிறந்தவரை அந்த பெர்ஃபெக்ஷன் பார்க்க முடியும். அந்த குழந்தைக்கு யதார்த்தம், இயற்கையை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதுக்கு பசிச்சா அழுவும், கொடுத்த உடனே குடிச்சிடும், பால் கொடுத்தா குடிச்சிடும், எப்போ பசி தீரும் வரைதான். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே திருப்பிங்க. பார்த்துருக்கீங்களா? ஒழுக்கட்டாயப்படி எதுவும் செய்ய முடியாது, குடிக்க வைக்க முடியாது. அதே சமயத்தில் கரெக்டான நேரத்தில் தூங்கிடும், அவருடைய பயாலஜிக்கல் கிளாக் பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும், கரெக்டான நேரத்தில் தூங்கிடும், அதிகாலையில மோஷன்லாம் கிளீனா போயிடும். அந்த குழந்தை இயற்கையுடன் இயற்கையாக வாழ்ந்து, நல்லா சொல்றான், அல்லாவுடைய மாற்றத்துக்கு முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஃபித்ரத் அல்லாஹ், அல்லாவுடைய இயற்கையாக இருக்கிறது, அதன் மீது தான் அந்த மனிதனை படைத்திருக்கேன்னு சொல்றான். அப்போ மனிதனை படைத்திருப்பதும் அல்லாஹ்வுடைய இயற்கையின் மீது தான் படைத்திருக்கிறான், அந்த இயற்கை தன்மையுடன் தான் படைத்திருக்கிறான். பிறந்த குழந்தை இயற்கை தன்மையுடன் தான் இருக்குது. அப்புறம் இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை பார்க்க ஆரம்பிக்குது. இந்த குழந்தை உலகத்தை பார்க்க ஆரம்பிக்குது, வெளியே போய் கண் முடிச்சு பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு 3-4 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தட்டுனாலும் திரும்பி பார்க்காது, கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காது. இப்போ லேச சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது, வினோதமாக அப்படி திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். மெல்ல மெல்ல அது கால் எடுத்து அப்படி தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கும். தவழும் போது எல்லா பொருளும் அதற்கு விளையாட்டாக உணர்ச்சிங்களா? ஒரு பருவம் மட்டும் அவருடைய மலஜலம் கூட அது விளையாட்டு தான். மலஜலம் கழித்து சப்பு சப்பு அடிச்சுட்டு இருக்கும். பார்த்தீங்களா? நம்ம குழந்தைகள் தானே அது மாதிரி விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்க ஒரு 10,000 ரூபாய் வைங்க, ஒரு தங்க கட்டி கொண்டா வைங்க, அது மேலேயும் மலத்தை போட்டு நினைச்சிடும், விளையாண்டு இருக்கும். அவ்வளவுதான் தெரியும். உலகம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் இந்த உலகம் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது? விளையாட்டாக, ஐபனாக இருக்குது, விளையாட்டாக இருக்குது, விளையாடிக்கிட்டே இருக்கும். அந்த பருவம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போயிட்டே இருக்கும். பாய் போட்டு வரும். பாய் போட்டு சொன்னா ஒரு பையன், குழந்தையா இருக்கிறவன் பையன் ஆகும். பையன் ஆனவங்க தான் புது புது ஒரு வார்த்தையவே பயன்படுத்த ஆரம்பிச்சிங்களா? அதுவரை அந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டான். சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைகள் அந்த வார்த்தை பயன்படுத்தாது. அவங்களுடைய பையனாக ஆகி உலகத்தை கொஞ்சம் அப்படி பார்த்து அது பழக ஆரம்பிக்கும் போது போர் அடிக்கிற வார்த்தை பயன்படுத்தும். முடிஞ்சுங்களா? சின்ன குழந்தை என்னைக்காவது போர் அடிக்க சொல்லியிருக்கா? பேச வரும், அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவோம். அந்த போர்ங்கிற வார்த்தையை அதுக்கு தெரியாது. ஏன்னா எதை கொடுத்தாலும் அது விளையாடும். செல்போனை கொடுக்க விளையாடும், ஏதோ ஒரு பொருளை கொடுத்தா அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும். அதுக்கு போர் அடிக்காது. இந்த லைபுங்கிறது போய் போர்ங்கிற வார்த்தை எப்போ வரும்னு சொன்னா இந்த விளையாட்டு அதுக்கு பத்தல. இப்ப இந்த உலகம் அதுக்கு அவனுக்கு என்ன கொடுக்குது? லஹவுன். லஹவுனா என்ன? கேளிக்கை, அம்யூஸ்மெண்ட்.
கேளிக்கை, என்டர்டைன்மெண்ட். இது இப்போ என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது. அது இல்லைன்னா என்ன ஆயிடும்? போர் அடிக்க ஆரம்பிச்சோம். போர் அடிக்கப்பான். டிவியில் சீரியல் போடுறான், டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிப்பான், செல்ஃபோனில் ரீல் பார்க்க ஆரம்பிச்சிருவான், மெல்ல ஃபேஸ்புக் ஒவ்வொன்றா. என்னுடைய உலகத்தின் மீது அவனுக்கு எப்படி இப்போ இந்த மோகம் எப்படி திரும்பி போகுது சொன்னா, விளையாட்டாக இருந்த உலகம் இப்போ வேடிக்கையாகவும் கேளிக்கையாகவும் இருந்தவனை கொண்டு அழைச்சிட்டு பாபான்னு கூப்பிடுது. அந்த பருவத்தை தான் கேளிக்கையின் பக்கம், என்டர்டைன்மெண்ட் பக்கம் கவனம் போகும். பொழுதுபோக்க ஆரம்பிப்பான். இது ஆபத்தான. பொழுது போகிறான்னு சொன்னா பொழுது பெரும்பாலும் வீணடிக்கிறான் தான் அர்த்தம். அல்லாஹ் இந்த பூமியில நம்ம கொடுத்துக்கூடிய நேரம் பொழுது இருக்கு பாருங்க, அற்புதமான விஷயம். அது யார் யார் வீணடிக்கிறான்? ஆசிரியர் கேள்விப்பட்டீங்களே, ஆசிரியர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான ஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக இந்த மனிதன் நஷ்டவாதியாக இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்தார்களோ, அவர்கள் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் போதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஈமான் கொண்டிருப்பாங்க. அந்த ஈமான் காரணத்தால பேசினால் சத்தியத்தை பேசுவார்கள், பொறுமை கொள்வார்கள், அதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பிரச்சனைகள் நாம் உலகத்துல உலக வாழ்க்கையில அவர்கள் வீணாக வார்த்தைகள் பேசுறதில்ல. அவர்கள் பேசுவதுதான் உண்மையாக இருக்கும். போலித்தனமான அலங்கார வார்த்தைகள், டெக்கரேட்டட் வேர்ட்ஸ், இல்லாத ஒரு கற்பனைகள், வீண் கற்பனைகளை சொல்லிட்டு ஏமாற்றலாம் இருக்காது. இந்த கற்பனை உலகம்னு எப்போ வராதோ என்டர்டைன்மெண்ட் வந்தா வந்துடும். கற்பனையான கதைகளை சொல்வது, கற்பனையான மூவி, சினிமா, இப்பெல்லாம் கதை தானுங்க. சினிமா நடந்தது எல்லாமே சேர்ந்தா நடந்ததா சொல்றான். சில விஷயம் தான் நடந்து சொல்லியிருப்பான், மற்றதெல்லாம் அவருடைய கற்பனையை சேர்ந்தா சொல்லுவான். கற்பனையான நாவல்கள் படிக்கிறது, கற்பனையான பேச்சுகளை பேசுறது, சும்மா அள்ளி விடுறது, இதெல்லாம் நிறைய வரும். இது என்டர்டைன்மெண்ட்ல வரும். அது எதுவுமே யதார்த்தமா இருக்காது. என்டர்டைன்மெண்ட்ல பெரும்பாலும் யதார்த்தம் குறைவாகவும் போலித்தனம் அதிகமாக இருக்கும். வேடிக்கையிலையும் கேளிக்கையிலையும் வேடிக்கையிலையும் கேளிக்கையில போக நெக்ஸ்ட். ஏன்னா அந்த சமயத்தான் அவனுக்கு போர் அடிக்குது. அந்த போரை சரி பண்றதுக்கு தான் என்ன செய்த உலகத்துல அவனுக்கு கேளிக்கையும் வேடிக்கையின் பக்கம் கவனம் போகாது. உலகம் எப்படி இருக்குது பாருங்க மனுஷனை. ஆனா அந்த நேரம் இருந்து பாருங்க, இதை வீணாக பொழுதுபோக்குவது பெரிய தப்பு, நஷ்டவாதியா இருக்கணுங்க. ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி நம்ம கிடைக்கணும்? சத்தியத்தை கொண்டும் சபரை கொண்டும் போதித்துக் கொண்டு, அதை பற்றி விவாதித்துக் கொண்டு, அதை பற்றி பேசிக்கொண்டு, அதை பற்றி சிந்தித்துக் கொண்டு நாம் கிடைக்கணும். அல்லாவோட திக்கல, அல்லாவோட நினைவுல கிடைக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடுவான்? இந்த இன்சானத்தை நிச்சயமாக இந்த மனிதன் நஷ்டவடையாயிடும் பார்த்துட்டு. அப்ப அந்த நேரம் ரெண்டாவது தகுல வந்தது. மூணாவது பார்த்தா சீனா கொஞ்சம் பருவமா வந்து டீனேஜ்லாம் வந்து நெருங்கி ஒரு 15-16 வருஷம் வயசு வந்து வச்சுக்கலாம், தன்னை அலங்காரப்படுத்தார்கள். சீனத்தினா அலங்காரம். இந்த உலகத்தின் அலங்காரம் அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். எதுவுமே சும்மா நகரக்கண்டு இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும், உலகத்தை ஒரு கலர்ஃபுல்லா பார்க்கணும் விரும்ப ஆரம்பிச்சுவான். தன்னையும் கலர்ஃபுல்லா ஆக்கிக்குவான். ஒரு சினிமா நடிகரை பார்த்து அவருடைய ட்ரெஸ் மாறும். அந்த ட்ரெஸ் போட்டா இது மாதிரி இந்த ஸ்டைலு, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் பயம் மாறும். அதே பொண்ணு பார்க்கலாம், கண்ணாடி முன்னாடி அதிகமாக நிற்க ஆரம்பிச்சிருவாங்க, மேக்கப் சாதனங்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த டீனேஜ் சொல்றாங்க, அது அடுத்த பருவம். இந்த பாலிவுட் தாண்டி கேர்ள்வுட் தாண்டி இப்படி வரக்கூடிய ஒரு பருவம் இருக்கு பார்த்தீங்களா? அதில் பூரா அலங்காரம் தான் அவங்களோட வாழ்க்கையில அதிகம் இடம் பிடிக்கும். அந்த அலங்காரத்தின் மீது பெரும் மோகம் இருக்கும். உங்களுக்கு நிறைய மோகம் இருக்கும். உலகம் எங்கெங்கெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு உலகம் அது நமக்கு பெருசா தெரியும். அலங்காரமே இல்லாத எளிமையான விஷயங்கள்லாம் அல்பமா தெரியும். டெக்கரேட்டரா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போட்டு ராயலா வந்தாலும் அவங்க ஒரு தனி மரியாதை. சாதாரண ட்ரெஸ் போட்டு போனா அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அலங்காரத்தின் மீது இவருடைய மோகம் போகாது. உலகமே அப்படிதானுங்க. உலகத்தை உலகம்னு சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், உலகத்தை பற்றி சொல்லும்போது ஹுஸ்னுங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டான், அழகுங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டான். என்ன சொல்லுவான்? ஜீனத்துங்கிற வார்த்தை பயன்படுத்தும். உலகத்தையே நாம் அலங்கரித்து இருக்கிறோம். கொஞ்சம் கவனித்து பார்த்தா 100க்கு 100 ரொம்ப சரியான வார்த்தை அது. இந்த உலகமுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த உலகம் வந்து புது பெண் இல்லை, பல மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிழவி, படுகிழவி. இந்த கிழவியை டெய்லி எல்லாம் நினைச்சுக்கிறான், அலங்கரித்து அலங்கரித்து புது பெண் மாதிரி நம்ம காமிச்சிட்டு இருக்கிறான். நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த காத்திருக்கு பாருங்க, பல மில்லியன்களா இந்த பூமி வருஷத்துக்கு பூமி தான் சொல்லிட்டு இருக்கு. எத்தனை பேர் மூக்கில் நுழைஞ்சு எது வழியெல்லாம் வழி வந்துச்சோ நமக்கு தெரியாது இல்லையா? எந்தெந்த சாக்கடையில இந்த காற்று வந்துச்சோ போய் சேர்ந்துச்சோ, அந்த சாக்கடை வாசனை சேர்ந்துச்சோ,
நறுமணங்களும் சேர்ந்திருக்கலாம், துர்நாற்றங்களும் சேர்ந்திருக்கலாம். எல்லாம் கலந்து இந்த காற்று மறுபடியும் வளிமண்டலத்துக்கு போய் அப்படியே அண்டார்டிகா ஆர்டிக் பக்கம்லாம் கொண்டு போய் அதை மறுபடியும் சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றா நல்ல சுத்தமான காத்துப்பா அப்படி சொல்லி சுவாசிக்கிற பார்த்தீங்களா, அது பல வழியில போயிட்டு வந்த காத்து தான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பருவ மாற்றத்திலும் ஒவ்வொரு நாளும் இந்த இந்த காற்று சுத்திகரிக்கப்படுது, நமக்காக அலங்காரப்படுத்தப்படுது. டெக்கரேட் உடனே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு செய்வோம், மூஞ்சி எல்லாம் கொஞ்சம் டல் ஆகிடுச்சுன்னா உடனே மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக மூஞ்சியை கழுவி அப்படி போட்டு டெக்கரேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேலை தான் தினம் நடந்துருக்கீங்க. ஒவ்வொரு பருவ காலத்திலும் நாம் குடிக்கக்கூடிய நீர் சுத்தமான தண்ணின்னு சொல்றோமே, எத்தனை சாக்கடை வழியா எவ்வளவு அசுத்தங்களுடைய அது போய் எங்க போய் சேரும், கடலை போய் சேரும். அந்த தண்ணி மேகமா போய் மறுபடியும் மலையில பெய்ந்து மலைகளில் விழுந்து அங்கிருந்து ஊற்றுக்களாக சின்ன சின்ன ஓடைகளாக வந்து பெரிய ஆறாக மாறி சுத்தமான தண்ணியாக எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பருவத்திலும் அந்த நீர் சுத்திகரிக்கப்படுது. அதாவது அழுக்கப்பட்ட நீரை மறுபடியும் அலங்கரித்து கொண்டாந்து வைக்கிறான். அப்ப இந்த உலகமே அலங்கரிக்கப்பட்டதான். இவனுடைய மோகம் எல்லாம் இந்த அலங்காரத்தின் மீதே போகும். அலங்கரிக்கப்பட்ட உலகத்தில் இன்னும் அலங்காரமாக வாழ ஆசைப்படுவான். டெக்கரேஷன் அதுதான் அவனுக்கு அன்னைக்கு உலகமே அலங்காரத்தின் மீது இருக்கும். அதுக்கு அடுத்த நிலைமை பாருங்க, கொஞ்சம் டெவலப் ஆகிட்டான். அது காலேஜில் படிக்க போயாச்சு, இந்த சம்பாதிக்கிற அந்த மாதிரி லெவலில் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனத்தும் பாசரும் பைனத்தும் பெருமை அடிக்க ஆரம்பிச்சிடும். அவர்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியில் பெருமை அடித்துக் கொள்வார். அடுத்த ஸ்டேஜ் எப்படி, என் ட்ரெஸ் தான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டான், இப்போ என் ட்ரெஸ் தான் டாப்பாக இருக்கணும். காலேஜில் போனால் நானும் தனியாக தெரியணும் நினைக்கிறானா இல்லையா? அந்த காலேஜ் பருவத்தை தாண்டி வரும்போது அந்த படத்தில் நல்லாவே பார்க்கலாம். இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்கிட்ட தான் இருக்கணும், அவனை விட என்கிட்ட நல்லா இருக்கணும். ஓய்த நம்பர்ஸு நான் எங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து வாங்கினது தெரியுமா அப்படிப்பா. என்ன வைத்திருக்கக்கூடிய பொருளிலிருந்து அவன் பயன்படுத்தக்கூடிய பொருளிலிருந்து அவனுடைய ஆடை அலங்காரத்திலிருந்து எல்லாவற்றையும் மற்றவருடன் ஒப்பிட்டு பெருமைப்படக்கூடிய தன்மை வந்துடும். உலகம் அவனை எப்படி மாற்றி கொண்டு போது பாருங்க. முதல் விளையாட்டாக அவனை அறிமுகமான உலகம், வான வேடிக்கையாக கேளிக்கையாக வந்த உலகம், அலங்காரமாக வந்த உலகம், இப்பொழுது அவனுக்கு கொஞ்சம் பெருமையாக வர ஆரம்பிச்சு. அதை கொண்டு பெருமை கொள்ள ஆரம்பிப்பான். அவன் டெக்கரேஷன் அந்த அலங்காரம் பெருமையாக மாறும்போது எப்படி நினைச்சுவான், அடுத்தவங்க நம்மை ஒப்பிட ஆரம்பிச்சிருவான். அவன் பெருசா நான் பெருசா, அவனுக்கு அழகா இருக்கா நான் அழகா இருக்கேனா, இப்படிலாம் ஒப்பிட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, இந்த ஒப்பிட்டு பெருமை எல்லாம் தாண்டின உடனே பைனக்கும் ஒரு மத்தியில் நீங்கள் பெருமை எடுத்துக் கொள்வீர்கள். தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். தகாசுருன் தகாசுர் தகாசுர்னா என்ன? இந்த சூரா அல்ஹாக்குமு தகாசுர் ஹத்தா ஸுர்துல் மகாபிர்னு சொன்னார் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்ஹாக்குமு தகாசுர் ஹத்தா ஸுர்துல் மகாபிர். தகாசுர்னா என்ன? தகாசுர் சொன்னா அதிகமாக மேலும் 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 நிறைய வேணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தருக்கு வந்து சம்பாதிக்கிறது தேவைதான், ஆனால் சம்பாதிச்சே இருப்பான். ஏன் சம்பாதிக்கிறது தெரியாது. 1000 கோடி சம்பாதிச்சிருப்பான், அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் ஒரு கோடியே போதுமானது. அவ்வளோதான், கம்மியான வாழ்க்கை பயன்பாடு தான் இருக்கும் அவனுக்கு. இந்த 1000 கோடி யாருக்காக சம்பாதிச்சா தெரியாது. லட்சம் கோடி சம்பாதிச்சிருப்பான், யாருக்காக தெரியாது. ஆனால் அவனுக்கு எப்படி எதுலையுமே அதிகம் அதிகம் வேணும், அதிகம் வேணும். பேராசை இருக்கு பார்த்தீங்களா, அதான் காசு. ஆசைங்கிறது ஹிரிஸ், அது எல்லாத்துக்கும் தான் இருக்கும். இந்த ஹிரிஸ் வந்து எல்லாத்துக்கும் வரக்கூடிய சாதாரண விஷயம் தான். அவனுக்கு பொருளின் மீது கொஞ்சம் ஆசை இருக்கும். ஆனால் இன்னும் இன்னும் நிறைய நிறைய அந்த ஆசை அவனை விடாமல் தொடுத்திக்கிட்டு இருக்கும். அவனுக்கு விடவே மாட்டான். ஒரு வீடு வாங்கியாச்சுன்னா இன்னொரு வீடு வேணுமா, அந்த வீடு வாங்கினா இதை விட அந்த ஏரியாவில் வீடு வேணுமா, அதை வாங்கியாச்சுன்னா இந்த சின்ன வீடாக இருக்கு இன்னும் 4 பெட்ரூம்ல வீடு வேணுமா. அதே மாதிரி ஒரு மனைவி 10 அவனுக்கு பத்தாது, இன்னொன்று வேணுமா. அவனுக்கு எது எடுத்தாலும் உலகத்தில் எதை அனுபவித்தாலும் அதிகம் வேணும் அதிகம் வேணும். எது வரலாம் எனக்கு தெரியுமா? ஹத்தா ஸுர்துல் மகாபிர். அவன் கபருக்கு போகும் வரை இந்த ஆசை அவன் இருந்துகிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு அளவுக்கு தங்கம் கொடுத்தாலும் பார்த்துட்டு இன்னொரு பள்ளத்தாக்கு கிடைக்குமா அப்படிமானா. ஹதீஸ் அப்படியே இருக்கு. இன்னொரு பள்ளத்தாக்கு வேணுமேனு பார்ப்பாங்க. ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கத்தை ஊற்றி கொடுத்தாலும் இன்னொரு பள்ளத்தாக்கும் தங்கம் வேணும் அப்படிம்பாங்க. ஆதமின் மகன் எப்போ பார்த்தாலும்
மாலி மாலி அப்படின்ற மாதிரி செல்வமே செல்வம் அலைகிறான். என்னையா நீ அனுபவிக்கிற செல்வம்? உண்டு கழித்ததும் உடுத்தி கிழித்ததும் தர்மங்கள் செய்து செலவழித்ததும் தவிர இந்த செல்வத்தை நீ என்ன அனுபவிச்சிருக்க? நல்ல உடம்பே இருக்காது. நிறைய கார் இருக்கும், சேர்த்து வச்சிருக்காங்க. ஃபாரின் காரா ஒரு 100 கார் இருக்கும். என்ன நீ அனுபவிச்சிட்ட? அந்த கார் டிரைவர் அனுபவிச்சதா நீ அனுபவிக்கல. அந்த கார் டிரைவர் BMW கார் இல்லை பெரிய ஒரு கம்பெனி கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார் டிரைவர் ஓடிட்டு வருவார். இவர் ராயலா 20 நிமிஷம் தான் அந்த காரில் வந்துருப்பான். எங்கேருந்து வீட்டில் இருந்து அவன் ஆஃபீஸுக்கு போகுது, இறங்கி போயிடுவான். இவன் போன பிறகு அந்த டிரைவர் கால் மேலே காலை போட்டு ஸ்டியரிங் மேலே காலை வச்சுக்கிட்டு அந்த கார் ஃபுல்லாக படுத்து கிடப்பாங்க. உண்மையிலே யார் என்ஜாய் பண்ணுறாங்க ரோல்ஸ் ராய்ஸை? இந்த டிரைவர் தான். இவனுக்கு தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. அதான் சொல்லி காமிச்சாங்க. உண்டு கழிச்சேன், உண்டு இந்த கவனிப்பாங்க. உண்றது மாத்திரம் இல்லை, சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, அது வெளியே ரிலீஸ் ஆகிடும். இல்லைன்னா அது பெரிய பேஜர், அதுவே பெரிய அதாவது நமக்கு ஏன்டா சாப்பிடணும் ஆகிடும் இல்லையா? உண்டு கழிச்சிருந்தோம், உடுத்தி கிழிச்சிருந்தோம். உடுத்தி கிழிக்காம விட்டோம்னா இன்னொரு இடத்துல ட்ரெஸ்ஸை போடுவான். நம்ம அந்த உடுத்தி தேஞ்சு போனதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு இன்னொரு இடத்துல என்ன செய்வான்? அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம். நம்ம சிறந்த இறந்த பேர் நடக்கணும் பேசுவான் இல்லையா? உடுத்தி கிழிச்சிடணும். தான தர்மங்கள் செய்து செலவழித்தரும். இந்த 3வது விஷயம் தான் கொஞ்சம் பிரயோஜனமானது. தான தர்மங்கள் செய்யறோம் பாருங்க, அதுதான் கொஞ்சம் பிரயோஜனமானது. அதுதான் நமக்கு உருப்படியான செலவு. சொன்னாங்க, ஒரு முறை அவரோட வீட்டில் ஒரு ஆடை அறுத்து உணவு பரிமாறுறாங்க. அப்போ கேட்குறாங்க ஐஷா அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐஷாவே ஏதாவது நமக்கு மிஞ்சி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் யார் சொல்லலாம், ஒரு சப்பை, ஒரு கால் சப்பை எங்களுக்கு நமக்கு மிஞ்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் நமக்கு மிஞ்சலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் நமக்கு மிஞ்சலை. மற்ற எல்லாமே நம்ம கொடுத்த பாரு உணவு, மற்றவங்க கொடுத்த தானமா, மற்ற எல்லாமே நம்மளுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. மறுமையில எல்லாமே கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிஞ்சி போறது மிஞ்சி போகாது, மிஞ்சாம அக்கௌண்ட்ல வந்துருச்சு. அக்கௌண்ட்ல வராம நமக்கு போனது என்னது? இந்த சட்டம். இதுவும் கொடுத்துருந்தா நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். இது நமக்கு மிஞ்சல, அக்கௌண்ட்ல மிஞ்சல, மறுமைக்கு மிஞ்சல. மறுமைக்கு மிஞ்சினதெல்லாம் தானதம், மறுமைக்கு மிஞ்சது உலகத்தை நம்ம விட்டுட்டு சொல்லி சொல்றாங்க. அது இன்னொரு ஹரிசில் எப்படி இந்த ஹரிஸ் தொடர்ச்சி எப்படி வந்து சொன்னா, அடுத்தவன் விட்டு யார் விட்டு சொல்வானா? மற்றவர்களுக்கு இந்த அவன் சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு போகிறான். இதைத்தான் மாலி மாலி செல்வம் செல்வம் பைத்தியமா அலைகிறாங்க மனுஷன் அப்படின்னு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. ஒருவன் மௌத்தாயிட்டா சொன்னா அவனை தொடர்ந்து 3 விஷயங்கள் வரும். ஒருவன் மௌத்தாயிட்டா அவனை ஃபாலோ பண்ணியே 3 வரும். ஒன்று சொந்தங்கள், அவனோட சொந்தங்கள் வரும். அவனுடைய வாரிசுகள், அவனுடைய குழந்தைகள் எல்லாம் வருவாங்க. இன்னொன்று செல்வம், உன்னுடைய செல்வ செழிப்பு. உண்மை தானே? போய் பார்த்தா அந்த அந்த இதையை எப்படி டெக்கரேட் பண்ணிப்பாங்க, ஜனாசாவே நிறைய பூக்கள் வெரைட்டியாக டெக்கரேட் பண்ணிடுவாங்க. பூவா ஏழைகளுடைய ஜனாசாவுக்கும் பணக்காரோட ஜனாசாவுக்கும் வித்தியாசமே தெரிஞ்சு போயிடும் நமக்கு. இன்னொன்று அவருடைய அமல்கள். இந்த 3லே 2 திரும்பி விடும். ஒன்று தான் அவன் கூட போகும், அமல்கள் மட்டும்தான் கூட போகும். செல்வத்தை அங்கேயே போட்டு போயிடுறாங்க, அதை முடிஞ்சு போச்சு. அதே சமயத்தில் அவனோட உறவினர்கள் பாத்தியா ஓதிட்டு துவா பண்ணிட்டு அங்கிருந்து நினைச்சாங்க வர்ற சிலாமலையும் வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. 3 நாள் வருத்தப்படுவான். சில பேர் அந்த 3 நாள் கூட 3 நிமிஷம் கூட வருத்தப்படாதவங்களா இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே பங்கு போடுறது, உங்களுடைய என்னது சொத்தை பங்கு போடுறதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? கடனை பங்கு போடுறது கவனம் வர மாட்டான். இதான் நடக்கும். எந்த உலகத்தின் பின்னால் பைத்தியமாக அடைகிறோமோ, எந்த உலகத்தின் விஷயத்தை காசூர் கொண்டு இன்னும் வேணும் சொல்லி அதாவது பசி பிடிச்சவன் அடைகிறோமோ, அந்த உலகம் நம்மை விட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. நம்முடைய வீடு, நாம சம்பாதிச்சது, நான் வாங்கின காரு எங்க இப்போ? நீ இல்லை, அந்த கார் யாரோட ஓட்டிட்டு இருக்கான், அந்த வீடை எவ்வளோ வச்சிருக்கான். அதான் உண்மை. மனைவி கூட இளமையாக இருந்தால் இன்னொருத்தர் போயிட்டு போயிடுவான். அதுக்கு உடம்பு அனுமதி இருக்குல்ல, அப்படிதான் உண்மை. ஆக இந்த உலகத்தின் மீது நான் வைக்கக்கூடிய இந்த பேராசை இருப்பாங்க, இது ரொம்பவும் ஆபத்தானது. இந்த பேராசை இதுவரையும் அடங்காது. கபருக்கு சத்தா சுருத்துமல் இருக்காது. கபருக்கு போகும்போது இந்த மனுஷனுக்கு அடங்கவே அடங்க. உலகம் இவ்வளவுதான். இதைத்தான் உலகம் துனியான்னு சொல்லிட்டு பைத்தியமா நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் இவ்வளவுதாங்க. இதை போய் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெருசா நினைச்சிருக்கிறோம். ஆனா இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், எந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த உலகம் நம்மை கவருது, வான்னு கூப்பிடுது.
இந்த வாவான கூப்பிட்டு போய் நம்ம அடிமைப்படுத்த பார்க்கணும். இதைத்தான் ஷைத்தான் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறார். மனிதர்களை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் போட்ட சோதனை தெரியுமா? பல உதல் தான் இவர்களை வழிகெடுப்பேன், பல உமன் எல்லாம் இவரை நம்ப வைப்பேன். இதாங்க உலகம், இப்பதான் வாழணும் அப்படின்னு நம்ப வைப்பான். மேற்கொள் பாருங்க, என்னங்க வாழ்க்கை, வந்த சாகத்தான் போறோம், சாகிறதுக்குள்ள எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு சாகலாமே அப்படின்னு. உலகத்தை என்ஜாய் பண்றதுதான் உலகம் நினைக்கிறான். இஸ்லாம் அப்படி சொல்ல. எப்படி சொல்ல? இந்த உலகத்தை பத்தி, உலகத்தை கொண்டு மறுமையை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். மறுமைக்காக தான் இந்த உலகனுடைய, உலகத்திற்காக மறுமை கிடையாது. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் எதுக்காக? உங்கள் மறுமையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்காக. இது எப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. اما بعد، فقد قال الله تعالى في القران العظيم: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. ஓ இறைநம்பிக்கையாளர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ இறைநம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சொல்லிட்டு சொல்றான், வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆன்மாவும் மறுமைக்காக எதை சம்பாதித்தது என்று கவனிக்கட்டும். ஒன்பூர் தம்பூர் என்ன? ஒன்பூர்னா கூர்ந்து பார்க்குறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சு சொல்லுமா. உலக வாழ்க்கையை ஏறோதான் வாழக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக வாழணும். என்ன கவனம் இருக்கணும் நமக்கு? இந்த வினாடியை மறுமைக்காக கழித்தேனா? நான் எனக்கு நிறைய சாப்பாடு கிடைக்குது, இது மறுமைக்காக நான் என்ன செஞ்சேன்? யாருக்காவது தான தர்மம் கொஞ்சம் கொடுத்தேனா? நானே ஃபுல்லாக சாப்பிட்டேனா இல்லை மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டேனா? எனக்கு நிறைய சம்பாத்தியம் வருது, பணம் வருது, இது நானே அனுபவிச்சேனா இல்லை சக்காத்து சதகான் கொடுத்து மறுமைக்காக சம்பாதிச்சேனா? எது எதெல்லாம் இந்த உலகத்திலே ஹலாலாக இருக்கிறதோ, நாம் அனுபவிப்பதற்கு அனுமதி இருக்கிறதோ, அது எல்லாம் நாம் வெறும் அனுபவிப்பதை பற்றி அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய மறுமையை அலங்கரித்துக் கொள்வதற்காக. அதை கொண்டு நாமும் அனுபவிக்கணும், நம்முடைய மறுமைக்காண்டியும் தயார் செஞ்சுக்கணும். அதான் ஒவ்வொரு கவனமாக தந்து ஒரு நஃப்ஸும் கத்தமத் லிகத். என்ன செய்யணும்? மறுமைக்காக நாம் இதை தயாரித்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆன்மாவும் அதை கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும், கூர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வார்த்தை. ஒவ்வொரு வினாடியும் வேஸ்ட் பண்ணாம பார்க்கணும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் கபீர் பிமா தஅமலூன், நீ என்ன செய்றீங்கங்கிற செய்தி அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுக்கு மறைவாக இல்லை. யார் அல்லாஹ் வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு நம்முடைய பார்க்கும் பார்வை அல்லாஹ் பார்க்கிறான், நாம் கேட்கும் விஷயங்கள் அல்லாஹ் கேட்கிறான், நாம் பேசும் விஷயங்களை அல்லாஹ் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான், நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே பதிவாகி கொண்டிருக்கிறது. ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் கூர்ந்து பார்த்துக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் செய்திகளாக கபர் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். செய்திகளாக பதிவாகிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த ஏழை எடுத்து இந்த பாரு தான் நியூஸ் பற்றி வந்து செய்தி பார்த்துக்கோ, இதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு ஒவ்வொன்று எடுத்து அனுப்புவோம். ஒவ்வொன்றும் செய்திகளாக அவரிடத்தை பதிவாகி கொண்டிருக்குது. நல்லா கவனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்ப இந்த உலகத்திலே இவ்வளவு சுகங்களையும் கொடுத்துக்கிறான். அந்த சுகங்கள்ல பல்வேறு சுகங்களை நமக்கு ஹலாலாகவும் ஆக்கியிருக்கிறான். அனுபவிச்சுக்கப்பா, உங்களை அனுபவிக்குன்னு சொல்லிட்டான். எதுக்காக சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை கொண்டு உங்கள் மறுமை வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்வதற்காக, மறுமைக்காக நீங்க இந்த பூமியில ஏதாவது சொன்னாங்க. உலக வாழ்க்கையில நீங்க ஒரு பயணியை போல வாழ்க்கை. நம்ம உதாரணத்துக்கு மதுரைக்கு போறோம், அங்க இருந்து போய் அப்படியே திருச்சி தாண்டியாச்சு, திண்டுக்கல் தாண்டியாச்சு.
அடுத்து மதுரை வரப்போம். எந்திரிச்சு என்ன செய்வோம்? டாய்லெட் போவோம், மூஞ்சி கேட்டால் கழிவோம், இறங்கினோன்னு நமக்கு ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு வேலை இருக்குது, அப்படியா உடனே லேசாக போட்டு டெக்கரேட் பண்ணிக்குவோம். எதுக்காக? என்னுடைய டெஸ்டினேஷன், என்னுடைய இது என்னது? அங்கே மதுரை தான் என்னுடைய நோக்கம். அங்கே தான் இப்போ என்னுடைய வேலைகள் இருக்குது. அதுதான் என்னோட ஒரிஜினல், இந்த பயணத்தோட ஒரிஜினல் நோக்கமே அதுதான். இப்போ மதுரைக்கு போய் செய்ய வேண்டிய வேலைக்கு நம்ம தயார் பண்ணிக்குவோம் அந்த பயணத்திலே. அதுபோல தான் இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையை நாம் பயணிகள் போல வாழ வேண்டும். அடுத்த ஸ்டாப் எப்போ நம்ம இறக்கி விடுவான்னு தெரியாது. இங்கேயாவது மதுரை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும், அங்கே மவுத் எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு அழைப்பு போனால் வந்துடலாம், நம்மளை கேட்க மாட்டாங்க, தூக்கி வெளியே போட்டுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ நம்ம எப்போ நம்மளோட டெஸ்டினேஷன் வரப்போகுது, நாம் அடைய வேண்டிய அந்த எல்லை எப்போ வரப்போகுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? தயாராகவே இருக்கணும், தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும். வறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியையும் கூர்ந்து கவனித்து பார்த்து பார்த்து தயாரிக்கணும். அப்படிதான் சொல்லணும். இதை நீங்க செய்றீங்களா தான் நம்ம நல்லா கணக்கெடுத்துக்கிறாங்க. செய்கிறோமா? சிறுவனல் ஹயாத்த துனியா ஒரு ஆசிரத்தை சைரும் வரப்போம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்றீங்க? உலக வாழ்க்கையை தானே நீங்க பாக்குறீங்க. ஆசிரத்தும் சைரும் வரப்போம். ஆசிரத்து இருக்குதே சிறப்பானதாகவும் அதப்பா நிலையானதாகவும் இருக்குது. நிலையற்ற, சிறப்பற்ற, உன் பெரிய விசேஷம் இல்லாத, அழகு கூட இல்லாத, வெறும் அலங்கரிக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு பின்னால பைத்தியமா போறோமே, இது எதுக்காக கொடுக்கப்பட்டது? நிலையான, சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு தயாரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இதுதான் நிலையை நினைச்சு இதுக்கு முன்னாடி பைத்தியமா போயிருக்கு. இதுதான் நம்ம நிலையா இருக்கும் நினைச்சது. இந்த நிலை மாற வேண்டும். மறுமைக்கான நம்முடைய வாழ்க்கை முழுமையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பார்த்து பார்த்து அமைச்சுக்கணும், கூர்ந்து கவனித்து இந்த வினாடியை நாம் மறுமைக்காக கழித்தோம்னா இதுல ஏதாவது மறுமைக்கு பிரோஜனம் இருக்குதா? இந்த செயல் செஞ்சோம் ஏதாவது மறுமைக்கு பிரோஜனம் இருக்குதா? இந்த பேச்சு பேசினோம் ஏதாவது மறுமைக்கு பிரோஜனம் இருக்குதா? இந்த பொருளை வாங்கினோம் ஏதாவது மறுமைக்கு பிரோஜனம் இருக்குதா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் மறுமைக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருக்கிறதா என்ற கவனிப்புடன் கூர்ந்து கவனித்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு வினாடியை வீணடித்து விடக்கூடாது. உலகத்திலே மிகப்பெரிய நஷ்டவாளி யாரு? நேரத்தை வீணடித்தவன். அதெல்லாம் சொல்றான். என்ன சொன்னாங்க? காலத்தின் மீது சத்தியமாக இன்னும் நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். நஷ்டவாளி சொல்லும் போது எதன் மீது சத்தியம் பண்றான்? டைம், காலத்தின் மீது சத்தியம் பண்றான். ஏன்னா நேரத்தை மட்டும் ஒருத்தர் எழுதுனா திருப்பி வாங்க முடியாது. ஒருத்தர் ஆரோக்கியம் போயிட்டு திருப்பி வாங்கிடலாம், பணம் போய் திருப்பி சம்பாதிச்சிடலாம், நட்பு போச்சு அப்படி ஒட்ட வச்சுக்கலாம். ஆனா ஒரு வினாடி போச்சுன்னா அந்த வினாடி திருப்பி வராது. மிகப்பெரிய நஷ்டமாயிடும். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் கூர்ந்து கவனித்து நம்முடைய வறுமைக்காக தயார் செய்து கொள்ளக்கூடிய அந்த மனோநிலையை ஏற்படுத்தி கொடுப்பானாக. உலக வாழ்க்கையிலே மறுமைக்காக சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக உங்களை என்னையும் இறைவன் ஆக்கிவிப்பனாக. அமீன். வாக்கு தாமனா இருக்கிறார்.